ஆதாமும் ஏவாளும் எதை தொட்டாலும் ஏதேன் தோட்டத்துல செழிப்பு காணப்பட்டுச்சு, பெரிய ஒரு செழிப்பு காணப்பட்டுச்சு. இத பிசாசு பார்த்துக்கிட்டே இருந்தான். இவங்க என்ன வச்சாலும் இவ்வளவு தூரம் செழிப்பா அது பூத்து குலுங்குதே, எல்லாம் இப்படி இருக்கேன்னு. அதனால அவன் என்ன நினைச்சான், மனுஷனை ஏமாத்தி அதிகாரத்தை மாத்திரம் அவன் எடுக்க பார்க்கல, இந்த செழிப்பையும் தான் எடுத்துக்கலான்னு. அப்போ ஆதாம் இடத்துல நான் வந்துட்டேன்னாக்கா இந்த பூமியையும் நான் எடுத்துக்குவேன், அதனுடைய செழிப்பையும் நான் எடுத்துக்குவேன்னு நினைச்சான். ஆனா அவன் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னாக்கா, சாத்தானுடைய கையில மனுஷனுடைய அதிகாரத்தை அவன் கொடுத்துட்டான், மனுஷன் ஏமாந்து கொடுத்துட்டான். ஆனா சாத்தானோட கையில இந்த பிரதான ஆசீர்வாதம் வேலை செய்யாது. அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் என்ன சொன்னாரு, இந்த ஆசீர்வாதம் என்னோட சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல. கர்த்தர் பிசாச படைச்சாரு, தேவ தூதர்களை படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சாரு. ஆனா யாருக்குமே இந்த பிரதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கல. கொடுத்தது மனுஷனுக்கு மட்டும்தான். அதனால உலகம் மனுஷன் கையில இருக்கிற மட்டும்தான் அது செயல்படும், அது நல்ல செழிப்பா இருக்கும். அது பிசாசு கையில போனோன்னே அது செயல்படாது. இதை மனுஷன் அவன் பிசாசுக்கு இது புரியவே இல்லை. முக்கியமா நீங்க வாசிங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். போதும் சிஸ்டர். அப்போ கர்த்தர் சொல்றாரு, பூமி இனிமே விளைவிக்காது அப்படின்னு சொல்லி. என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க கடவுள் அவ்வளோ அன்பு உள்ளவர்னு சொல்றீங்களே, ஏன் ஒரு மனுஷன் தெரியாம பாவம் செஞ்சுட்டான், இப்படியா அவங்கள போய் சபிக்கிறது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சபிக்கல, நமக்கு புரியல. ஆதாம் மேல அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு, ஆனா அப்ப அது வேலை செஞ்சுச்சு. பாவம் செஞ்சு ஆதாம் என்ன பண்ணிட்டான், தன்னோட அதிகாரத்தை பிசாசுடைய கையில கொடுத்துட்டான். அதனால பிசாசோட கையில வரும்போது இந்த ஆசீர்வாதம் ஒர்க் பண்ணாது. அதனால கர்த்தர் என்ன சொல்ல வராரு, இனிமே இந்த ஆசீர்வாதம் ஒர்க் பண்ணாது. ஏன்னா இந்த பூமியின் அதிபதி யார் ஆயிட்டாங்க, பிசாசு ஆயிட்டாங்க.